தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கொலை சம்பவம்னா அது இந்த ராமஜெயம் அந்த கொலை வழக்கு தான் சார். ஏன் அந்த கொலை வழக்குல இன்னும் அந்த தீர்வு கிடைக்காம இருக்கு? இந்த ராமஜெயம் என்றவர் யாரு? அவருக்கு எதிரிகள்லாம் யார் சார்? இந்த பின்னணி பற்றி சொல்லுங்க சார். ஆல்மோஸ்ட் 2012 13 வருஷம் ஆகிட்டு அந்த கேஸு. 13 வருஷமும் ஒரு வழக்கு தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்குங்கிறதே இந்த ஒரு வழக்காக தான் நான் பார்க்குறேன். அதுதான் இந்த வழக்குடைய ஸ்பெஷலே அதுதான். ஒன்றுமே பண்ண முடியல, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. ராமஜெயத்தை கொலை செய்தது ஒரு சாமானிய குடும்பமாக ஏன் இருக்கக்கூடாது? எனக்கு ரொம்ப நாள் கேள்வி. ஒரு சராசரி காமன் மேன் ஏன் பண்ணியிருக்கக்கூடாது? நீங்கள் தேடுறது எல்லாமே ஆயிரவண்டிலே தேடுறீங்க. ஜெயலலிதா ஏடிஎம்கே வரையும் சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா ராமஜெயம் காருக்காக வேண்டி ஜெயலலிதா கார் நின்னதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு போவோம் அப்படின்றதெல்லாம். ஆனால் ஜெயலலிதாவுக்கும் தெரியும் ராமஜெயத்தை கொண்டா எப்படிப்பட்ட விளைவுகள் வரும்னு. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறபடி அந்த காமன் குடும்பமே பண்ணுறதாவே இருக்கும். யாரோ ஒருத்தர் சொல்லி தானே அதை பண்ணுவாங்க. இல்லை, காமன் குடும்பம் நேரிட்ட பாதிப்புகள் ராமஜெயத்தினால ஏற்பட்டிருந்தாங்க. ஓகே, நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்க மாட்டீங்க. சின்ன துப்பு கூட கிடைக்கலங்க. ஒரு துப்பு கொடுத்தா கூட குறைந்தபட்சம் நேரம் 5 கோடி 10 கோடி கொடுப்பாருங்க. சின்னதாக சிம்பிளாக இப்படி தாங்க நடந்தது, எனக்கு ஓரளவு கேள்விப்பட்டாங்கன்னு போய் சொன்னாலே கண்டிப்பாக கொடுப்பாரு பணம். அவ்வளோ விஷயம் இருக்குது. இல்லை, கவர்மெண்ட்டும் பணம் அறிவிச்சிருக்கு. இது 5 லட்சம்லாம் ஒரு காசா, 50 லட்சம் ஒரு காசா, அதெல்லாம் வேறு லெவலில் கொடுப்பாங்க பணம். ஆனால் அது கிடைக்கல. என்ன சார்? வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு கொலை சம்பவம்னா அது இந்த ராமஜெயம் அந்த கொலை வழக்கு தான் சார். ஏன் அந்த கொலை வழக்குல இன்னும் அந்த தீர்வு கிடைக்காம இருக்கு? இந்த ராமஜெயம் என்றவர் யாரு? அவருக்கு எதிரிகள்லாம் யார் சார்? இந்த பின்னணி பற்றி சொல்லுங்க சார். ஆல்மோஸ்ட் 2012 13 வருஷம் ஆகிட்டு அந்த கேஸு. 13 வருஷமும் ஒரு வழக்கு தமிழ்நாட்டில் நிலுவையில் இருக்குங்கிறதே இந்த ஒரு வழக்காக தான் நான் பார்க்குறேன். பாக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் யாரையோ ஒருத்தரை பிடிச்சி ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க, ஆளை இங்கேயே மாட்டிடுவாங்க. அதுதான் இந்த வழக்குடைய ஸ்பெஷலே அதுதான். ஒன்றுமே பண்ண முடியல, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. ராமஜெயம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அமைச்சர் கேஎன் நேருடைய பிரதர், கேஎன் நேருவின் பாசத்துக்குரியவர். திருச்சியில் முடிசூடா மன்னரில் அவர் ஒருத்தர் தான். இப்போ நேருடைய கார் போகுது அப்படின்னா அதுக்கு புரோட்டோகால் நிப்பாட்டுறது ஒரு வழக்கம். நேருடைய தம்பி ராமஜெயம் கார் போக்குள்ள ஜெயலலிதா காரை ஒரு வாட்டி நிப்பாட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ராமஜெயம் போகிறார் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு அந்த அந்த திருச்சியை திமுக கோட்டையாக மெயின்டைன் பண்ணதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. இந்த சூழலில் ராமஜெயம் நிறைய அரசியலுக்காக வேண்டி, மாநாட்டுக்காக வேண்டி எல்லா வகையிலையுமே அவர் டிஎம்கேயோட பின்புலத்திலேருந்து இயங்கிக்கிட்டே இருந்தவர் தான். உனக்கு கட்சியில் ஒன்றும் பெரிய பொறுப்பு வாங்கிக்கல, சீட்டு கேட்டுக்கல, அந்த லைனுக்கே அவர் வரல. பிஸ்னஸ் 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 மல்டி லெவல் பிஸ்னஸ் அவர்கிட்ட இருந்துச்சு. வியாபாரம், பஞ்சாயத்துகள் எல்லா வகையிலையும். அதாவது ஒரு நேருடைய ஒரு 70% வேலையை அவர் பார்த்தார். ஒரு நிழல் மாதிரி. ஆமாம், நிழல் மாதிரியே இருந்தார். கலைஞர் கூட சொல்லியிருப்பார், ராமஜெயம் ரொம்ப பசிக்குது, சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கின்னு நான் சொன்னேன். சாப்பிடக்குள்ள சொன்னார், நான் சாமியும் கும்பிட மாட்டேன், ஆனால் ராமஜெயம் உன் பேரில் சொல்லி சாப்பிட வேண்டியிருக்கு, சாப்பிட்றேன் அப்படின்னு கிண்டலா. ராமஜெயம்னா சாமி பேர் இல்லை, நான் சாமி கும்பிட மாட்டேன், நீங்கள் தான் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாருன்னு. அந்த அளவுக்கு ஒரு மனிதராக இருந்தார். அவர் அவர் படுகொலை செய்யப்பட்டு காவிரி ஆற்றுல கிடக்கிறார். அதாவது காவிரியிலேருந்து கல்லணை போகிற வழியில் கிடக்கிறாரு. ரொம்ப கொடூரமான ஒரு கொலை அவரை அரங்கேற்றியது. அதுதான் அதில் இன்னொரு பியூட்டியும் அந்த விஷயந்தான். பொதுவாக ஒரு கொலைன்னா நீங்கள் வாக்கிங் போகல மாக்கமாகனு விழுந்து வெட்டிட்டு ஓடுறது மேட்டர் இல்லை, இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே பூந்து வெட்டுறது பிரச்சனை இல்லை, உங்களை பாம்படிச்சு வெட்டுறது மேட்டர் இல்லை. ஆனால் அவர் ரொம்ப சித்திரவதைக்கு உள்ளாகி, இந்த முள்வெளி கம்பி போடுவாங்க ஒரு ஃபென்சிங், ஸ்டாராக இருக்கும், அதெல்லாம் போட்டு இறுக்கி கையில் காலையெல்லாம் கட்டி ரொம்ப நேரம் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு, அவருடைய மர்ம உறுப்புகளை அறுத்து வாயில் வச்சு மண்ணள்ளி வாயில் போட்டு, ரொம்ப இதை விட ஒரு மனிதனுடைய இறப்பு இவ்வளோ மோசடியாக இருக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு இதெல்லாம் உண்மைதான் சார். அந்த உறுப்புகள்லாம் அந்த வாயில வழக்கில் அதுதானே இருக்கு. அது கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக செஞ்ச வேலை அது. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா பிறப்பு உறுப்பாக இருக்கிறது லேடிஸ் மேட்டர் வீக்னஸ் இருப்பாங்க. மண்ணள்ளி வாயில போடுறது நிலங்கள்லாம் ஆட்டையை போட்டிங்கன்னா போடுவாங்க. இது ஏகப்பட்ட குழப்பம். கையை கட்டி சித்திரவதனைக்கு உள்ளாக்குறது, ஏதாவது டிமாண்ட் கேட்டு பண்ணுறது, இப்படி பல வகையில் குழப்பிட்டாங்க. அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் கிடையாது, ஏடிஎம்கே கவர்மெண்ட். அது அப்படி நீத்து போயிட்டு, அது ஆரம்பத்தில் சூடாக பிடிச்சிருந்தா மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 13 வருஷத்தில் இப்போ அதை கொலை செஞ்சவங்க உயிரோடு இருக்கிறாங்களோ இல்லை செத்து தான் போயிட்டாங்களோ அதுவும் தெரியாது நமக்கு. அந்த தடயங்கள்லாம் அன்றைக்கி பார்த்த திருச்சி மாதிரி இருக்கா இன்றைக்கி?
இன்னைக்கு ஒரு 2 நாள் கழித்து வந்தாலே இதில் பாதி மாறி நிற்கும். அப்போ யார் யாரையோ சந்தேகப்பட்டாங்க, யார் யாரையோ வழக்கில் போனாங்க. டிஎம்கே 10 வருஷம் ஆட்சியில் இல்லை, அதோட தொடர்ச்சி. இப்போ எவ்வளோ முயற்சி பண்ணார் நேரு, பண்ணாமல் இருப்பார். தம்பி இல்லை எப்படியாவது பிடிச்சிடணும் அப்படின்னு முயற்சியெல்லாம் பண்ணாங்க, ஆனால் எடுபடலை. அங்கே சுற்றி இங்கே சுற்றி பெரிய பொலிட்டிக்கல் தலைமையில் அப்படியே சசிகலா டீம் தான் பண்ணிட்டு இப்படி ஒரு டீமாக ஒரு அவங்கவுங்க வாய்க்கு வந்தது ஒன்று ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முட்டரவி தான் பண்ணிட்டாரு, முட்டரவியோட ஆதரவாளர்கள் பண்ணிட்டாங்க, ஏன்னா முட்டரவி என்கவுண்டர் பண்ணது வந்து ராமஜெயம் சொல்லி தான் பண்ணிட்டாங்க, அதனால முட்டரவியோட ஆதரவாளர்கள் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி கடைசா ஒரு நிலையில் வந்து நின்னாங்க. வந்து அதுவும் அப்படி இப்படி போச்சு, அப்படி சரியாக வரல. எதையுமே ஒரு நேர்கோட்டுக்கு கொண்டு வர முடியல அந்த வழக்கை. நிறைய பேரை கொண்டு வச்சு பண்ணாங்க. அதில் சில பேர் என்கவுண்டர் ஆகிட்டாங்க. கொம்பன் ஜெகன், துரைசாமிங்கிறவரெல்லாம் என்கவுண்டர்லாம் ஆனாங்க. ஆனால் இவங்க எல்லாருமே இவரோட கொலைக்கு சந்தேகிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அது எல்லாமே அப்படியும் இல்லை. அப்படி ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்தாங்க. பார்த்துட்டு வந்து கடைசியாக இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டு இப்போ தான் இந்த 5 ஆண்டு வந்தாங்க. 5 ஆண்டு முயற்சி செஞ்சாங்க. உண்மையும் கண்டறிவதில் பாதி ரவுடி தன்னைத்தானே உட்படுத்திக்கிட்டாங்க. அது வேறு நம்மளை சந்தேகப்பட்டு போகிறாங்க, நாங்கள்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி உண்மையும் கண்டறிவு சோதனைலாம் வச்சாங்க. அதுலேயும் ஒன்றும் பெரிய விஷயம் பேரலை. அதுக்கு அடுத்தாற்போல் பார்த்தீங்கன்னா இப்போ வருணை கூப்பிட்டு, இப்போ அவர் சிபிசிஐடி டிஐஜியாக இருக்கார், அவர்கிட்ட கூப்பிட்டு ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. நீ எப்படியாவது பிடிச்சி கொடுத்துருக்கேன். கேஎன் இருக்க ஒரே ஆசை, வெறி, கனவு எல்லாம் அதுதான். எவன் தம்பியை கொண்டது, எதுக்காண்டி கொண்டான், அந்த க்யூரியாசிட்டி இருக்குல்ல. ஏன்னா நம்ம ஒரு அமைச்சர் திருச்சியே நம்ம கண்ட்ரோலில் இருக்கு, ஆனால் நம்ம தம்பியை கொண்டவனை ஒன்றும் பண்ண முடியலையே. அதான் சார், ஆட்சியும் இருக்கு, அதிகார பலமும் இருக்கு, எல்லாமே இருந்து ஒன்றும் பண்ண முடியல. இருந்துமே தான் தம்பிக்காக ஒரு நீதியை வந்து பெற்ற முடியல. அப்புறம் வருண்கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. கொடுத்து எப்படியாவது நீ ஆளை பிடிச்சி கொடுக்கணுப்ப வருண் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, அதில் அப்போ ஒரு செல்ஃபோன் ரெக்கார்டிங் பற்றி ஒன்று சொன்னாங்க. அது பாளையங்கோட்டை ஜெயிலில் போய்ட்டு சுடலைன்னு சொல்லி ஒருத்தரை கேட்ச் பண்ணுறாங்க. கேட்ச் பண்ணி அவர்கிட்ட ஒரு 2 மணி நேரம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அப்புறமா திருச்சியை சார்ந்த பிரபல ரவுடி மனுஷனில் குணசேகரன், குணா என்கின்ற குணசேகரன், சாமி ரவி, இவங்களெல்லாம் ஒரு சோர்ஸில் இங்கே புழலில் வந்திருக்காங்க. அவங்க கமாண்ட் அடிச்சு திருச்சி லைஃப் எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க மேல்கிட்ட வந்து ஒரு 3 மணி நேரம் விசாரிச்சுட்டு போனார். என்ன ஏது பழைய பகை இருக்குமா என்னன்ட்டு விசாரிக்கலான்னு. அதுலேயும் ஒன்றும் பெருசாக விஷயம்லாம் பேர்ந்ததாக இல்லை. அவரும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதுலேயும் ஒன்றும் விஷயம் பெருசாக எடுத்ததாக இல்லை. ரெண்டாவது நான் இன்றைக்கி சொல்லுவேன், ராமஜெயத்தை கொல்லணும் வாங்கடான்னு கூப்பிட்டா அது நேருவை கொல்லணும் வான்னு கூப்பிட்ற மாதிரி. நேருவை கொல்லணும் வான்னு சொன்னார், வருவானா 100 கோடி தர்றேன் வாங்கினாலும் எவன்டா வந்து எங்கடா சிக்கிறதுன்னு. அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருந்தவர் தான் ராமஜெயம், ஃபுல் செக்யூராக இருந்தவர் தான் ராமஜெயம். அவரையும் எவ்வளோ ஈஸியாக நெருங்கிட முடியாது. ஆனால் அவரையும் வந்து அசால்ட்டாக பண்ணிட்டாங்க. வாக்கிங் போகும்போது கடத்துனாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அதில் ஒரு டெம்போ ட்ராவலர் ஒன்று இருந்தது. அதில் நான் அந்த வழக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு அப்போ ஒரு ஆர்டிக்கல் வந்தது நக்கீரனில் ஜூவியில் வந்து ஆர்டிக்கல், அதில் அந்த கேஸ் வந்துருந்துச்சு. நான் வேற ஸ்டோரி, எனக்கு ஒரு திருவண்ணாமலை ஒரு பள்ளிக்கூடத்துக்கு எதிராக கேஸ் போட்டு ஜெயிச்சிருந்தேன். அந்த வழக்கு வந்துருது. ஒரு டெம்போ டிராவலர் வந்து புதுப்பேட்டையில் எடுத்தாங்க அந்த கேஸில். அதான் கடத்துறது தான் வண்டி, அது ஒரு பாதரோட வண்டிட்டாங்க கடைசா. அதுக்கு பிறகு அந்த விசாரணை ஒன்றுமே இல்லை. அது யாரு என்னன்னு விசாரிச்சு போயிருந்தா பிடிச்சிருந்துருக்கலாம். இன்னைக்கு இருக்க மாதிரி சிசிடிவி வளர்ச்சி அன்னைக்கு இல்லை. இன்னைக்கெல்லாம் நீங்கள் எங்கேயும் தப்பிக்க முடியாது, ஃபுல் அண்ட் ஃபுல் சிசிடிவி சர்வேலன்ஸுக்குள்ளே இருக்கும். அன்னைக்கு அந்த அளவுக்கு சிசிடிவி இல்லை. அதனால் அதுவும் ஒரு ட்ராபேக் ஆகி போச்சு. ஆட்சி அதிகாரமாக அப்போதைக்கு இல்லை. அதனால் அவர் கடத்துறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான்னு எனக்கு தோணலை. ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு மனிதனை கடத்தினா 4 பேராது வேணும். கடத்தி ஒருவேளை மிஸ் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அதுக்கு பின்விளைவு பயங்கரமாக இருக்கும். ராமஜெயத்தை வந்து உயிரோட விடவே கூடாதுங்கிறது தெளிவாக இருந்திருக்காங்க. ஆனால் அவரை துன்புறுத்தணுங்கிற மனநிலை இருந்திருக்கு. இப்போ கூலிப்படையை பொறுத்தவரை நான் ஜென்ரலாக சொல்கிறேன், படார்னு வெட்டுவாங்களே ஒழிய உங்களுக்கு கடத்தலாம் சொன்னால் அவங்களுக்கு தெரியாது. கிட்னாப் பண்ணுறதுங்கிறது தனி, எல்லாரும் கிட்னாப் பண்ண முடியாது. எத்தனை கிட்னாப் ஃபெயிலியர் ஆகிருக்கு தெரியுமா? காரில் மடக்கி ஏற்றக்குள்ளே கீழே சாய் விழுந்திருக்காங்க. கிட்னாப் பண்ணிட்டு போய் என்ன செய்யுதுன்னு தெரியாது, பணத்துக்காண்டி உங்களை தூக்கியிருப்பாங்க. அவனை நீயே வச்சுக்க, பணம்லாம் கொடுக்க முடியாதுலாம் சொல்லியிருக்காங்க. இறக்கெல்லாம் விட்டு போயிருக்காங்க கிட்னாப் பண்ணவங்களாம். கையில் காலில் விழுந்து வடிவேலு தூக்குவாரில் ஒரு செலவுக்காவது காசு விட்றாங்கிற கண்டிஷன்லாம் போயிருக்கு. அவரை கிட்னாப்லாம் பண்ணியிருக்க முடியாது. ராமஜெயத்தில் துப்பாக்கியெல்லாம் உண்டு. அப்போ துப்பாக்கியெல்லாம் இல்லைங்கிறது யாருக்கும் தெரிஞ்சு தானே இருக்கணும். கிட்னாப் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் ராமஜெயம் இசைந்து அந்த இடத்துக்கு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ அவர் அழைச்சது யார்? ராமஜெயத்துக்கு யாரோ தெரிஞ்சவங்க தான் கூப்பிட்ருக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு அசம்ஷன் வச்சு. ஏன்னா இப்போ 13 வருஷம் நடக்குது இந்த விஷயம். இதே இன்னும் ஒரு காவல்துறையில கண்டுபிடிக்க முடியல, இது சிபிசிஐடிக்கு மாத்துறாங்க. அப்படி இருந்தால் சிபிஐக்கே போயிட்டு வந்துட்டு ஏன் அவ்வளோ பேர் இருந்தாலும் இது முடியாத ஒரு கேஸாக இருக்கும்? இதில் விளங்க முடியாத முடிச்சுகள் சிலது இருக்கு.
இது என்னுடைய பார்வை. இந்த காவல்துறையோட விசாரணையை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவோ குழப்பமாகவோ நான் சொல்லலை. எனக்கு தோன்ற ஒரு கிரிமினல் மைண்டில் இப்படி இருந்திருக்கலான்னு. ராமஜெயத்தை கொலை செய்தது ஒரு சாமானிய குடும்பமாக ஏன் இருக்கக்கூடாது? எனக்கு ரொம்ப நாள் கேள்வி. ஒரு சராசரி காமன் மேன் ஏன் பண்ணியிருக்கக்கூடாது? நீங்கள் தேடுறது எல்லாமே அயர்வண்டிலே தேடுறீங்க. ஜெயலலிதா ஏடிஎம்கே வரையும் சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா ராமஜெயம் காருக்கா வேண்டி ஜெயலலிதா கார் நின்னதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு கோவம் அப்படின்றதெல்லாம். ஆனால் ஜெயலலிதாவுக்கும் தெரியும் ராமஜெயத்தை கொண்டா எப்படிப்பட்ட விளைவுகள் வரும்னு. இல்லை சார், இப்போ நீங்கள் சொல்கிறபடி அந்த காமன் குடும்பமே பண்ணுறதாவே இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் சொல்லி தானே அதை பண்ணுவாங்க. இல்லை, காமன் குடும்பம் நேரிட்ட பாதிப்புகள் ராமஜெயத்தினால ஏற்பட்டிருந்தாங்க. ஓகே, நீங்கள் அந்த ஆஸ்பெக்டில் பார்க்க பண்ணுறீங்க. இப்போ ஒரு பெரிய தலைவனாக இருக்கீங்க, நீங்கள் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணுறீங்க, சரி விடுப்பா அந்த நிலத்தை அவன் வச்சுக்கிட்டான் அப்புறம் பார்த்து அடுத்ததில் பார்ப்போன்னு சொல்கிறீங்க. ஓகே, நீங்கள் எதிர்த்து கேள்வியே கேட்க முடியாத இடத்துல நீங்கள் ஒரு குரலற்றவன் குரலாக இருந்தீங்கன்னா அப்படியே யோசிக்கவே மாட்டீங்க. அந்த ஆஸ்பெக்ட் இருக்குல்ல அதில். அந்த ஆஸ்பெக்ட் படி எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து எனக்கு ரொம்ப நாள் நான் எல்லா இதுலேயும் சொல்கிறேன் போல் ஃப்ளைட் டிக்கெட் டிபார்ச்சர் எடுங்க. 3 மாதம் ராமஜெயம் மர்டருக்கு முன்னாடி 3 மாதம் பின்னாடி குறிப்பிட்ட சில நாடுகள், நியூசிலாந்து, அமெரிக்கா, கனடா, லண்டன், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், இந்த மாதிரி நாடுகள் இருக்குல்ல, அதில் 3 மாதம் டிபார்ச்சர் எடுங்க. எடுத்தால் அதில் யார் வந்தான்னு தெரியும். நீங்கள் டிபார்ச்சர்னா திருச்சியில் போய் எடுத்துகிட்டு இருக்காதிங்க. திருச்சியில் இறங்கி வந்து கொலை பண்ணான்னு தப்பான லாஜிக்கு. ஆல் ஓவர் இந்தியா ஒரு ரேண்டமாக எடுங்க. எடுத்து அவங்களாம் எங்கே போயிருக்காங்க, அதுக்கு பிறகு டொமஸ்டிக்கில் எதுவும் கிராஸ் ஆகியிருக்காங்களான்னு பாருங்கள். ஏன்னா தரை வழியாக கூட வந்திருக்கலாம். இப்போ பாம்பேயில் இறங்கி ட்ரெயினில் வந்திருந்தா அப்போ அதெல்லாம் எடுத்து பார்த்து அவங்கெல்லாம் எந்தெந்த அட்ரஸில் இருக்காங்க, இப்போ எங்கே இருக்காங்கங்கிறது கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அந்த இதெல்லாம் ஒரு மாதத்துக்குள்ளே போலீஸ் செஞ்சிட முடியும். எங்கெல்லாம் எந்த அட்ரஸ் இருக்கான்னு பார்த்து அந்த அட்ரஸில் உள்ளவங்களுக்கு ராமஜெயத்துக்கு ஏதாவது முன்கூட்டி விரோதம் இருக்கா? ஏன்னா ராமஜெயத்துக்கு நேரடியாக விரோதம் இருக்குன்னு அவசியம் இல்லை. ராமஜெயம் பேரை சொல்லி அவரோட ஆட்கள் எத்தனை பேர் தவறாக விளையாண்டுட்டு போயிருக்கலாம்ல. புரியுது. நான் ராமஜெயத்தோட ஆளுன்னு சொல்லி யாரே ஏதாவது பண்ணியிருந்தாங்க அந்த லிஸ்டெல்லாம் எடுக்கணும். இந்த டார்ச்சர் கொடுத்து அதான் டார்ச்சர் நடந்திருக்கு. அப்போ ராமஜெயத்தை கொல்லுன்னா ஒரே செகண்டில் கொண்டுருவாங்க. டார்ச்சருங்கிறது என்னது? ராமஜெயத்திட்ட பணம் கேட்ட டார்ச்சர் பண்ணியிருக்க போகிறாங்க? கிடையாது. அதுக்கு அப்படியெல்லாம் நீங்கள் வாங்கவும் முடியாது. ராமஜெயத்திட்ட அப்படி வாங்கினா அவங்க உயிரோட விடவும் முடியாது. அவர் ரொம்ப நெருக்கடி பண்ணி சித்திரவேதனை பண்ணி சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் கொண்டு இருக்காங்க. அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலே இல்லையே. டிபார்ச்சர் எடுத்து பார்க்கணும்ல. அப்போ இல்லைன்னு சொல்ல, ஃப்ளைட் டிபார்ச்சர் எடுங்க, எடுத்து விசாரிங்க, அதில் அதெல்லாம் அட்ரஸை போய் செக் பண்ணுங்கள். இந்த இருக்கிறவங்களுக்கும் ராமஜெயத்துக்கு என்ன கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். இல்லை அந்த இருக்கிறவங்களுக்கு திருச்சிக்கு கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள். நாட் ஓன்லி ராமஜெயம், திருச்சிக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை, திருச்சி இருக்கவங்களே இது வந்து கொலை பண்ணல, வேற ஒரு மாவட்டத்தில் இருக்கவங்க தான் இதில் வந்து இன்வால்வ் ஆகி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகளுமே பார்க்கலாம். கூலிப்படை பண்ணியிருந்தா அது இந்நேரம் வெளில முடிஞ்சிருக்கும், இந்நேரம் வெளில வந்துடும். இது மாதிரிலாம் பண்ணவும் தெரியாது. ஏதோ ஒரு பாரில் குடிச்சிட்டு உழைடுவாங்க தம்பி. அடுத்த அசைன்மெண்ட்டு இப்போ உங்களை வச்சு ஒரு மர்டர் பண்ணணும்னா இது வரைக்கும் யாரை கொலை பண்ணியிருக்காங்கன்னா நான் ஒருத்தர் சொல்லி பார்ப்பேன். நான் அதுக்கெல்லாம் பணம் தர முடியாதுன்றேன். ராமஜெயத்தே போட்டது நான் தாங்க, இந்த மாதிரி போட்டவங்க நீ உண்மையாக சொல்லிடுவேன். நான் ஏதோ ஒரு இடத்துல நான் உளறிட்டு போயிடுவேன். இல்லை கேட்டால் அந்த தம்பி ஏதோ ஒரு பாரில் உளறிட்டு போயிடுவான். ஆக மொத்தம் மேட்டர் மாட்டிக்கும். புரியுது. அதனால் அப்படியெல்லாம் நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் சான்ஸ் எல்லாம் அதில் கிடையாது. கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்லலை. நம்ம என்ன புலனாய்வு புலியா? என்ன துப்புரையும் புலனாய்வு புலி இல்லை. இல்லை சார், ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதுக்கான நீதியும் பெற்றுக் கொடுத்துருக்கீங்களா சார்? அதனால தான் இதெல்லாம் உங்ககிட்ட கேட்க அதான் சொல்கிறேன். இது இந்த ஆஸ்பெக்டில் இருக்கலாங்கிறது எனக்கு ஒரு யோசனை. அதுலேயும் கொஞ்சம் விசாரித்து பார்த்துருவோமே. 13 வருஷம் கண்டபடி விசாரிச்சு பார்த்தாச்சு. நான் சொல்ற ஆஸ்பெக்ட்ல விசாரிச்சு பார்த்துருவோமே. நான் சொல்றதுல இல்லை நடக்காம கூட தொலைஞ்சிட்டு போட்டோம். ஆனால் நடந்ததுன்னா, ஒருவேளை நடந்ததுன்னா சின்ன துப்பு கூட கிடைக்கலங்க. ஒரு துப்பு கொடுத்தா கூட குறைந்தபட்சம் நேரம் 5 கோடி 10 கோடி கொடுப்பாருங்க. சின்னதாக சிம்பிளாக இப்படி தாங்க நடந்தது, எனக்கு ஓரளவு கேள்விப்பட்டாங்கன்னு போய் சொன்னாலே கண்டிப்பாக கொடுப்பாரு பணம். அவ்வளோ விஷயம் இருக்குது. இல்லை கவர்மெண்ட்டும் பணம் அறிவிச்சிருக்கு. இது 5 லட்சம்லாம் ஒரு காசா, 50 லட்சம்லாம் ஒரு காசா? அதெல்லாம் வேற லெவலில் கொடுப்பாங்க பணம். ஆனால் அது கிடைக்கல. என்ன எந்த துப்புமே இல்லாமல் இப்படி போயிடும். இப்போ ஜெயிலில் உள்ளவங்களாம் சந்தேகப்படுறாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து முட்டை ரவிக்காண்டி இயக்குனாங்கலாம் நிறைய யூடியூப்பில் பேசுகிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிட்டிவ்லாம் எனக்கு தெரியல. முட்டை ரவி செய்யப்பட்டது என்கவுண்டரில் இறந்தது. முட்டை ரவியோட இப்படி பார்த்தா மனுஷனோட ஒரு குணம் வந்து தமிழாலே கிடையாது, சிங்கள தமிழர். அவர் கொம்பன் ஜெகன் தான் முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர், துரைசாமி முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர், சாமி ரவி முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர், கனெக்ஷன் முட்டை ரவி முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். ஆனால் அதுக்காக ரிவெஞ்ச் இவங்க இவ்வளோ எடுத்திருப்பாங்களாங்கிறதுலாம் கேள்விக்குறி. ஏன்னா எல்லாருக்குமே போலீஸ் கென்னுக்கு முன்னாடி எல்லாரும் ஒன்று தான். கொஞ்சம் யோசனை பண்ணிடுவாங்க, இதுக்கு மேலே இது சரியாக வராது நம்மளை அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லார்ட்டையும் வந்துருக்கிறது என்னுடைய ஒரு அனுமானம். ஆனால் ஒரு சாமானிய சிவிலிய குடும்பத்தை நீங்கள் தேடினீங்கன்னா அது கூட கிளிக் ஆகும். பாபநாசன் ஒரு படம் வந்துச்சு,
படத்தோட கம்பேர் பண்ணி சொல்கிற நினைக்க வேண்டாம். ம். அந்த எஸ்பி கிடச்சா தேடி தேடி பார்த்துட்டு எல்லாமே சரியாக இருக்குது. ஆனால் அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. அவனோட படம் சினிமா பார்த்தான். சினிமா தான் இவன் அப்படி சுயம்புலிங்கம் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. சுயம்புலிங்கம் ஏன் பண்ணாருங்கிறது தெரியும் உங்களுக்கு. கதை அப்படியே போக ஆரம்பிக்கும். சினிமா தான் அது. ஆனால் அதே தான் நானும் சொல்கிறேன். ராமஜெயத்தோட கேஸை நீங்கள் ஜெயிலில் தேடுறபடி தேடுங்க, அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணல. அது பாட்டுக்கு நீங்கள் செய்யுங்க, முயற்சி பண்ணுங்கள். இன்னும் எங்கெங்கெல்லாம் ஏங்க மலேசியாவில் வந்து திருத்துறைப்பூண்டி திருவாரூரில் கொலை பண்ணுறாங்க தம்பி. மலேசியா எங்கே இருக்குது? புரியுது சார். திருத்துறைப்பூண்டி எங்கே இருக்குது? திருவாரூர் தாண்டி அங்கே வந்து கொலை செய்ய வர்றாங்க. புரியுது. ஊர் மக்கள் பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வர்ற தெம்பு எப்படி உங்களுக்கு வந்துச்சு? தெற்கு வடக்கு தெரியாத ஒரு ஊரில் திருத்துறைப்பூண்டியில் தெரு தந்தே உங்களுக்கு புரியாது. ஆனால் அங்கேருந்து வந்து இங்கே அட்டன் பண்ணுறானே வந்து. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் இதில் பதிவு பண்ணுறேன். ஸ்ரீலங்காவில் இதே சேம் பேட்டர்ல ஒரு கொலை நடந்திருக்கு. ஒன்று ஸ்ரீலங்காவிலேருந்து வந்து ராமஜெயத்தை கொலை பண்ணியிருக்கணும், இல்லை இங்கே கொலை பண்ணோம் ஸ்ரீலங்காவில் கொலை பண்ணியிருக்கணும். இவ்வளோ ஒற்றுமை இருக்குது தம்பி, இதெல்லாம் தேடி பிடிக்கணும்ல. சேம் ராமஜெயத்தை கொலை பண்ணிருக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு பாடி இருக்குது, அங்கேயே ஆளை பிடிக்க முடியல. அப்போ ஒன்று ஸ்ரீலங்காக்காரன் இங்கே வந்து பண்ணானா, இங்கே உள்ளவன் ஸ்ரீலங்காக்காரன் பண்ணானா? இந்த மிளகாப்பொடி தூரத்தில் கேரளின் ஸ்டைலு கேரளாக்காரன் பண்ணுவான். சிம்பிளாகவே கண்டுபிடிப்பேன். நம்ம அளவில் அதை பண்ணிட்டு குழப்பி விட்டு போயிடுறான். குழப்பி விடுறது தானே. இங்கே ஒருத்தன் வீடு வீடாக கொள்ளையடிக்கிறான். கொள்ளையடிச்சிட்டு ஹிந்தியில் கொஞ்சோண்டு புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு கொள்ளையடிக்குள்ள வீட்டுக்குள்ளே பேசுகிறதா ஹிந்தியில் பேசுறது. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஹிந்திக்காரன் கொடுத்துட்டாங்க. ராடுமூர்த்தி பார்த்தா அவன் தமிழாளு, தேனி பெரிய குளத்தை சேர்ந்தவன். ஹிந்தியில் பேசுகிறோம், இந்தியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1500 பவுன் அடிச்சிருந்தான். எவ்வளோ ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு போட்டான் பார்த்தீங்களா? அதனால் எதுவும் நடக்கலாம், நான் சொல்கிறது நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். ஆனாலும் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் போலீஸ் விசாரிக்கணுங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுதல். அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் தங்களது சேனல் சார்பாகவும் தெரியப்படுத்திக்கிறேன். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன் சார். இப்போ இந்த கேஎன்ஆரோட அந்த மனநிலை வந்து எப்படி சார் இருக்கும்? ஏன்னா நம்ம கிட்ட ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது, தான் தம்பியாக அந்த இயலாமை ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சேனலில் பேட்டி எடுத்தாங்க, முசுன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. சரி இன்னொரு நாள் எடுத்துக்குவோம் விடுங்க அப்படின்னு எழுப்பி போயிட்டார். ஏன்னா அவர் வந்து கேஎன்ஆர்வே பணக்காரர் தான், பெரிய செல்வம், அந்த லேண்ட்லார்டு தான். நான் இருந்தும் 1000 இருந்தும் இதை சரி பண்ண முடியலைங்கிற ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இயலாமையோட உச்சம் அது. சங்கர சுப்பு சாருக்கு அது இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அவர் தான் நீ கிரிமினல் சைடில் கிங்காக இருந்தார். அவர் பையன் கேஸை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டாங்க அந்த போலீஸ்காரங்க. கையெல்லாம் நசுக்கி கொடுமைப்படுத்தி கொலை செய்யப்பட்டிருந்தார் போலீஸ்காரனுங்க. ஆனால் அது அப்படி இல்லவே இல்லைங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க, தற்கொலைங்கிற மாதிரி எப்படியோ சுற்றி விட்டு போயிட்டாங்க, குழப்பி விட்டாங்க. சங்கர சுப்பு எவ்வளோ ஃபைட் பண்ணார். எப்படி இருக்கும் அவருக்கு? எத்தனை கேஸ் நடத்தி விடுதலை பண்ணவன், எத்தனை கேஸ் தண்டனை வாங்கி கொடுத்தேன், நம்ம பிள்ளைய ஒன்றும் பண்ண முடியலைங்கிற வேதனை அவர்கிட்ட அதிகமாக இருந்திருக்கும். கேஎன்ஆருக்கு சொல்லணுமான்னு எல்லாம் இருக்குது, ஆனால் நம்மளால் பண்ண முடியல. அவரால் முடியாது இல்லை, அரசியல் அதிகாரம் தான் இருக்குது. போலீஸ் தானே பிடிக்க முடியும். வருண் கண்டிப்பாக பிடிப்பார், ஏன்னா திறமசாலி அவர் கண்டிப்பாக பிடிக்கணும். அன்னாரை இருந்து வாடும் குடும்பத்தில் ஸ்டாலினுக்கு வந்து கொஞ்சம் நெருக்கடி வந்து கேஎன்ஆர் வந்து கொடுக்குறதா கேள்விப்படுறேன் சார். தம்பிக்கான அந்த நீதி வந்து கிடைச்சே ஆகணும் இந்த ஆட்சியில், இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கடி வந்து கேஎன்ஆர் வந்து கொடுக்குறதா. சும்மா கிளப்பி விடுவாங்க தம்பி. அவர் நேருவோட தம்பினா ஸ்டாலினுக்கு தம்பி இல்லையா? அவருக்கு அந்த பிரியம் இருக்காதா? என்ன நீங்கள் பேசுகிறீங்க? நேருவெல்லாம் பில்லருங்க, டிஎம்கேயோட பில்லர், தூணு வந்து அப்படியே மனசு வந்து ஒரு முறை வரக்குள்ளேயும் ஒரு முறையாவது ஸ்டாலின் சார் அந்த வார்த்தையை பேச மாட்டாரா? சரி நேரம் இருங்க, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்குது, பிடிச்சிரும் இருங்க, சரி நான் அதுக்காக வரல வேறு வேலையாக வந்தேன்னு கூட அவர் சொல்லியிருப்பார். தர்ம சங்கடமாக இருக்கும்னா அதுக்காக வரல, அதுக்காக தான் வந்திருந்தா கூட அதுக்காக வரல வேறு வேலையாக வந்தேன், சரி பரவாயில்ல பாருங்கள் அப்படின்ட்டு போயிடுவார். இதெல்லாம் வந்து சும்மா போட்டுக்கிட்டு வாய்க்கு வந்தது பேசுகிறானுங்க தம்பி யூடியூப்பில் உட்காந்து. அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் செத்துருக்காரு. அவர் அன்னைக்கு கூட பேசியிருந்தேன் தம்பி, கீழே பார்க்கணும் கமெண்ட் பாக்ஸில், ராமஜெயம் சாவ வேண்டியவன் அவன் இவன் எழுதுறான். யார் சாவ வேண்டியவங்களா இருந்தாலும் உன்னை கடவுள் இயற்கையாக சாகணும், இல்லை நீதிமன்றம் தர்மம் சன்னி தூக்கு தண்டனை கொடுக்கணும். யாரோ ஒருத்தன் கொண்டுட்டு எங்கேயோ சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடாது. நான் கெட்டவனா கூட இருக்கேன், ஆனால் என்னை கொண்டுட்டு நீ சந்தோஷமா இருக்கக்கூடாது, நீ உன் முகத்தை கழிக்கணும். சரிதானே? அது என்ன அப்படி ஒரு மனநிலை? கெட்டவங்க மட்டும் தான் சாகுறாங்களா? நல்லவங்க சாகுறது இல்லையா? இறந்த பிறகு என்னங்க அப்படி எழுத வேண்டியது இருக்குது? ஹெல்ப் பண்ணுங்க, இந்த கொலையை பிடிச்சி கூட ஹெல்ப் பண்ணுங்க. அதை எடுத்துட்டு சாப்பிட்டோம் அது இது கெட்ட பேச்சு, அதை பார்க்கவே முடியல. எனக்கு அவ்வளோ வசம். நீ திமுக சொம்புடாங்கிறான், டெய்லி எழுதுறான். எந்த சொம்பாக இருந்தால் தான் என்ன? ஒரு கொலை நடந்திருக்கு, அந்த கொலையை கண்டுபிடிக்கணும்.
அதை நம்ம சிட்டிசனாக நமக்கு அந்த உரிமை இருக்குது. நமக்கு தெரிஞ்ச துப்ப சொல்லணும். எனக்கு இது தோணுது, நான் சொல்கிறேன். புரியுது சார். தொடர்ந்து பேசலாங்க. நன்றி. ரொம்ப நன்றி சார்.